நபி அவங்க சொன்னாங்க, தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்த ஒரு தீனார். இன்னும் சொன்னார்கள், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ இத்கி ரகபா, ஒரு அடிமையை உரிமையிடுவதற்காக நீ செலவு செய்த தீனார். வதீனாருன் அன்ஃபக்தஹு லிமிஸ்கீன், ஒரு மிஸ்கீனுக்காக நீ செலவு செய்த ஒரு தர்மம். பிறகு சொல்கிறார்கள், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ அஹ்லிக், உன் குடும்பத்துக்காக நீ செலவு செய்த ஒரு தீனார். இதிலெல்லாம் எது சிறந்தது தெரியுமா? சொன்னாங்க, தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ அஹ்லிக், உன் குடும்பத்துக்கு நீ செலவழித்த செலவழிப்புன்னு சொன்னாங்க. இப்போ சிலர்கள் பார்த்திங்கன்னா தர்மம் செய்கிறதுல அவர் பெரிய வல்லவர், ஆனால் பொண்டாட்டி புள்ள குட்டியை பார்க்குறதுல கஞ்சத்தனம். இந்த தர்மம் என்ன பெரிய செலவழிக்க போகுது? தர்மத்தில் சிறந்த தர்மம் எது? நீங்கள் உங்கள் குடும்பத்தவர்களுக்கு செலவு செய்வது. உண்மையில் சகோதரர்களே, மார்க்கத்தில் நிறைய விஷயங்களில் அந்த மார்க்க விவகாரம் என்னான்னு தெரியாமல் நிறைய பேர் பிழை விடுறதை நாங்கள் பார்க்குறோம். ஒருவர் சொன்னாராம், ஆயிஷா நாயகிடத்தில் வந்து, புள்ள பிறந்தா நான் ஒரு மாட்டை அறுத்து இந்த குர்பான் கொடுப்பேன்டாராம். ஏன்? சந்தோஷத்துக்கு. மாட்டை அறுத்து சந்தோஷத்துக்கு குர்பான் கொடுப்பேன். ஆயிஷா நாயகி சொன்னாங்களாம், புள்ள பிறந்தா அல்ல ஆடு தான் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. நபி அவங்க மாட்டை தான் கொடுக்க சொல்லிக்கிறாங்க, அந்த ஆட்டை தான் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. அதை செஞ்சால் போதும். நீங்கள் இப்போ பாருங்கள், ஆர்வம் அதிகரித்து நபி பிள்ளை பிறந்தால் எதை சுன்னத்தாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை விட்டு இவர் ஆர்வம் கூடி என்ன செய்கிறாரு? ஆர்வம் கூடி மாட்டை கொடுக்கன்றார். அட, அக்கீக்காக்கு சொல்லப்பட்டது ஆடு. இப்போ சிலர்கள் கேள்வி கேட்குறாங்க, பிள்ளைகளுக்கு அக்கீக்கா கொடுக்கலையா? 2-3 பிள்ளைக்கு அக்கையை கூட எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே அடிக்க ஒரு மாடை கொடுத்தா ஓகே மோலான்னு கேட்குறாங்க. ஆடு இல்லாட்டி மாடை பற்றி யோசிப்போம். ஆடு எப்போ இல்லையோ அப்போ கேள்வி கேட்கலாம். ஊரில் ஆடு இல்லை, இப்போ மாடு அக்கீக்காவை கொடுக்கலாம். ஆட்டுக்கு பஞ்சமா? ஆடு தாராளமாக இருக்கிறது. அப்போ ஏன் நாங்கள் மாட்டை பற்றி யோசிக்கணும்? எனவே சகோதரர்களே, மார்க்க விவரம் இல்லாவிட்டால் இவ்வாறான பல தவறுகள் நடைபெறுவதற்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும்.